போன வாரம் ஞாயித்துக்கிழமை புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து போட்டிருந்தேங்க. அதோட கன்டினியூஸ் வீடியோ தான் இது. நான்வெஜ் செய்யக்கூடாதுங்காட்டி காளான் பாக்கெட் மட்டும் ஒரு 4 வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்த உடனே கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சாச்சுங்க. சரி பிரியாணி போட்டுக்கலாமா குழம்பு வச்சுக்கலான்னு ஒரே டவுட்டாகவே இருந்தது. சரி கறி குழம்பு டேஸ்ட்டில் காளான் குழம்பே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மிளகாட்டி குழம்பு வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா வடை பாயாசம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாயாசத்துக்கு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் தாங்க. ஜவ்வரிசி நம்ம டேரெக்டாக வேக வைக்காமல் நெய்யில் நல்லா வறுத்து உருண்டு வந்ததுக்கப்புறம் வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நெய்யில் சேமியாவும் நல்லா வறுத்துட்டு ஜவ்வரிசி வறுத்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பால் ஊற்றி ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி போட்டு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேமியா போட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி கடைசியாக நட்ஸ் எல்லாம் போட்டு பாயாசம் ரெடி பண்ணிட்டேங்க. வடைக்கு பார்த்தோம்னா கெட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு கூடவே கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி தட்டி போட்டு வடையும் சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காளான் குழம்பு, ரசம், பொரியல், வடை, பாயாசத்தோட சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டாடா.